நம்ம கள்ளழகர் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாலே சுற்றிலும் பச்சை பசேருன்னு காடு, மலைக்கு நடுவில் கள்ளழகர் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாலே மனசில் ஒரு தனி சந்தோஷந்தாங்க. கோபுரம், கோட்டை சுவர்கள் சூழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான தலந்தாங்க இது நம்ம கள்ளழகர் கோவில். நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோனையுமே நம்ம 18ஆம் படி கருப்புசாமி தாங்க. இங்கே இருக்கிற கதவுக்கு பின்னாடி தான் சாமி இருக்கிறதா ஐதீகம். இந்த வாசலில் நின்று யாரும் பொய் சத்தியம் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இடம்தாங்க நம்ம 18ஆம் படி கருப்பசாமி. வருஷத்தில் 364 நாட்களும் சந்தன காப்பில் குழுன்னு இருக்கிறவர் தாங்க நம்ம 18ஆம் படி கருப்பசாமி. இவரை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம கள்ளழகர் கோவில் போகலாம். உலகத்திலேயே அழகான பெருமாள் நம்ம கள்ளழகர் தாங்க. நூபுர கங்கை தீர்த்தத்தில் மட்டும்தான் இவருக்கு திருமஞ்சகம் அபிஷேகம் நடக்கும். வேற தண்ணி பயன்படுத்தினா இந்த விக்கிரகம் கருத்து போயிடும்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா இங்கே இருக்க தூண்களோட அழகை ரசிக்க மறந்துடாதீங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே இருக்க 4 கோவில் தரிசனம் பண்ணிட்டு போங்க. மேலே இருக்க ராக்காயம்மன், பழன்முதிச்சோலை முருகன், 18ஆம் படி கருப்பசாமி, நம்ம கள்ளழகர் கோவில். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க. அப்போ தான் இந்த 4 கோவில்லையும் நம்ம ஃப்ரீயாக தரிசனம் பண்ண முடியும்.